ஒரு சில டீடைல்ஸ் வந்து நான் சொன்ன பிறகு இந்த கார்டு இருக்கா இல்லையா நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத வரைக்கும் நம்ம வந்து இப்ப செக் பண்ணலாம். முதல்ல இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு வந்து வந்துட முடியும். இதனுடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுஷ்மான் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் இந்த ஸ்கீம். இதுல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா எல்லா டீடைலும் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா எல்லாருடைய வீட்லயுமே இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே குடும்பத்துல வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த ஹோம் பேஜ்ல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு மெம்பர் சர்ச், இன்னொன்னு எலிஜிபிலிட்டின்னு இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டியை ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி என்னென்ன நம்ம எலிஜிபிலிட்டி வரும் அப்படிங்கறத கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல நான் குறிப்பா சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ள கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல அரசாங்க வேலையோ அல்லது அரசாங்க தொடர்பான எந்த ஒரு சம்பந்தமான வேலையோ கண்டிப்பா நீங்க வந்து செய்யக்கூடாது. கண்டிப்பா இப்ப நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அதற்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆதார் கார்டையும் நீங்க கொண்டு போகணும். அதற்கு கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்த இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கு என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இதுல வந்து என்ரோல்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். சோ இந்த ஃபார்ம் வந்து நீங்க எங்க எடுத்துட்டு போனோம்னா மணியகர், அதாவது உங்களுடைய விஏஓ கிட்ட எடுத்துட்டு வந்து போனீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அவங்க வந்து இந்த ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்மை எடுத்துட்டு நீங்க கலெக்டர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபார்மோட எல்லாருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் கொண்டு போகணும். பிளஸ் அவங்களுடைய ரேஷன் கார்டை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா பெரியவங்க, அதாவது 18 வயதுக்கு மேல இருக்கவங்க போனீங்க அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தை வந்து எடுத்துக்கலாம். குடும்பத்துல யாராவது ஒரு நபர் போனா கூட பரவாயில்ல, அந்த ஒரு நபருடைய புகைப்படத்தை வச்சு இந்த ரேஷன் கார்டுல யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட் வந்து பாத்துக்க முடியும் மருத்துவமனையில. அதே போல இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் எங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகுது நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. சோ அது வந்து NK48ல பாத்தீங்கன்னா 48 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். இதுல ஹாஸ்பிட்டல் நேம்ஸ் அதே போல உங்களுடைய ஊர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சர்ச் வேணா வந்து பண்ணி பாருங்க. இதற்கு கூடவே பேக்கேஜ் எல்லாம் என்ன அப்படிங்கறதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. டீடைலா வந்து பாத்துக்கிட்டு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹை எண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அந்த டீடைலா என்னென்ன வந்து பண்றாங்க, என்னென்ன சர்ஜரி இருக்கு, என்னென்ன ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதையும் டீடைலா வந்து கொடுத்துருப்பாங்க. மறக்காம விசிட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதற்காக நீங்க வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நாம வந்து எப்படி என்ரோல்மெண்ட்ல நம்ம இருக்கமா இல்லையா, இல்ல இந்த கார்டு இருக்கா இல்லையா நம்ம லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு இந்த ஹோம் பேஜ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே மெம்பர்னு இருக்கும், மெம்பர் சர்ச்னு இருக்கும். இதுலயும் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த என்ரோல்மெண்ட்ல ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெம்பர் ஐடி அதே போல மெம்பர் சர்ச்னு இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஒரு சிலர் வந்து இந்த ஐடியா வந்து சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு கார்டுல உங்களுக்கு காமிக்கும், இன்னொரு வெப்சைட்ல வந்து காமிக்காது. அத டீடைலா சொல்றேன். இப்போ ஒருவேளை நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிருக்கீங்க, நான் வந்து கட்டுமானத்துல வந்து பணியில வந்து இருக்கிறேன், கார்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து அதாவது இந்த மெம்பர் ஐடியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், அதாவது உங்க ஸ்மார்ட் கார்டை கிரீன் கலர் கார்டை எடுத்து கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 333 நம்பர் ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டுல. அந்த நம்பரை போட்டுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கேப்சா இருக்கும். அதை போட்டு சர்ச் வந்து பண்ணீங்கன்னா உங்க கார்டு வந்து புதிய பதிவு யாரெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பேஜ்ல தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சோ இப்பதான் நான் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு கார்டு வேணும்னா இந்த பேஜ்ல இருந்து சர்ச் வந்து பண்ணுங்க. உங்க ரேஷன் நம்பரை போட்டு கேப்சா போட்டு இதுல டீடைல் ஃபுல்லாவே உங்களுடைய ரேஷன்ல என்னென்ன நேம் இருக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப நான் புது பதிவா ஒருத்தர் பண்ணிருக்காரு, அவருடைய டீடைல் வந்து போட்டிருக்கேன். இதுல ரேஷன் நம்பரை போட்டு நான் சர்ச் பண்ணதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீடைல்ஸ் கீழே இருக்கு. அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான டீடைல் URN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. இந்த நம்பர் தான் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க. இந்த நம்பர் இருந்தாலையும் நீங்க சர்ச் பண்ணி இந்த கார்டை நம்மளால எடுத்துக்க முடியும். அதே போல கீழே உங்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. சோ டீடைல வந்து பாத்துங்க. ஒருவேளை எனக்கு இந்த பேஜ்ல டீடைல் எனக்கு காமிக்கல அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டோ வந்து ஷோ ஆகாது. சோ இப்போ ஒரு ஸ்மார்ட் கார்டு நம்பர் போட்டிருக்கேன். இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு வந்திருக்கு. கட்டுமான பணியில நீங்க வந்து பதிவு பண்ணிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகி வந்திருக்கும். சோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா பதிவு பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுல போட்டோ வேணா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதை நீங்க கலெக்டேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இவங்களுக்கு கார்டா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மெம்பர் சர்ச்ல வந்து சர்ச் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். அல்லது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய டீட்டெயிலும் எடுக்கலாம். அதே போல உங்களுடைய வில்லேஜ்ல இருக்க எல்லாருடைய டீட்டெயிலும் எடுக்கலாம். இதுல உங்க UR நம்பர் இருந்துச்சுன்னா வந்து போட்டு சர்ச் பண்ணலாம். அல்லது ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் இருக்குன்னா அதை பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கார்டு ஷோ ஆகும். அப்படி இதுல கார்டு இல்லை அப்படின்னா there is no items to show அப்படின்னு காமிக்கும்.
இது வந்து மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கார்டு வராது. பட் இந்த ஒரு PDF வச்சு நீங்க வந்து உங்களால ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் இன்னொரு நம்பரை போட்டு இந்த இடத்துல வந்து சர்ச் பண்றேன். முதல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டீட்டெயில் வந்து பாத்தீங்களா, அந்த டீட்டெயிலுடைய ரேஷன் நம்பரை போட்டு நான் சர்ச் வந்து பண்றேன். இப்போ இந்த ரேஷன் நம்பரை நான் சர்ச் வந்து பண்ணிருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா கீழே வந்து பாலிசி நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், நேம் எல்லாமே வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து இதுல கார்டை டவுன்லோட் பண்ணணும்னா இந்த பேஜ்ல மட்டும் தான் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். அதற்கு இந்த நம்பர்ஸ் மேல நீங்க எங்க கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு உங்களுடைய டீடைல் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்க எவ்வளவு வந்து கிளைம் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் மூலியமா பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுல எனக்கு கார்டா வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த பக்கத்துல ஜெனரேட் இ கார்டு இருக்கும். அதை கிளிக் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கார்டு ஆகும், பிரிண்ட் ஆகும். இதை நீங்க ஜஸ்ட் நீங்க சேவ் அஸ் பிரிண்ட் கொடுத்து நீங்க எதனாலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கார்டா வந்து பயன்படுத்திக்க முடியும். இல்ல எனக்கு இந்த கார்டு தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. வேணும்னா நீங்க கலெக்டரேட் போனீங்கன்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜரா வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் விஷயமா இந்த மெம்பர் ஐடியில சர்ச் பண்ணுங்க. அதுல ஓகே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மெம்பர் சர்ச்ல பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுத்து மூலியமா உங்களுக்கு கார்டு இருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். இ கார்டை டவுன்லோட் பண்றதுக்கு இந்த மெம்பர் சர்ச் மூலியமா நீங்க சர்ச் பண்ணி உங்களுடைய கார்டையும் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க உங்களுடைய டீடைல்ஸ், இப்போ ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க, என்ன கான்டாக்ட் பண்றது தெரியல அப்படின்னா இந்த லாஸ்ட்ல இருக்க கான்டாக்டர்ஸ்ல இன்சூரன்ஸ் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய மொபைல் நம்பர் உட்பட எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எதுவா இருந்தாலும் நம்மளால வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்டு இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவா வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுட்டு ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்க நேரா ஃபார்ம் எடுத்துட்டு எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டையும் எடுத்துட்டு உங்க ரேஷன் கார்டையும் ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு நீங்க கலெக்டேட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பதிவை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஆன்லைன்ல உங்களால வந்து பதிவு வந்து பண்ண முடியாது. முழுக்க இது வந்து பாத்தீங்கன்னா நேர்ல போயிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த ஒரு கார்டு வந்து இலவசமா வந்து பண்ணி தராங்க கவர்மெண்ட்லயே. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.